வணக்கம். நம்ம எத்தனையோ பாவங்கள் பண்ணுறோம். தெரிஞ்சும் பண்ணியிருக்கலாம், தெரியாமையும் பண்ணியிருக்கலாம். நம்மள தெரியாமயே எத்தனையோ பாவங்கள் பண்ணுறோம். 2வது கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது. அந்த கர்மா நம்மள தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த பாவங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இந்த ஜென்மத்திலேயே நம்ம அத சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நாய் இது மாரி நன்றி உள்ள ஜீவன், வாயில்லாத பிராணிகளை நீங்க வீட்ல வளர்க்கும்போது, அந்த கர்மாவானது குறையுது. 2வது நம்ம ஒரு புண்ணியத்த செய்றோம். பாவத்த கழிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்றாங்க. அப்ப இந்த கர்மா நமக்கு கெட்ட கர்மாவா இருந்தா, அந்த கர்மாவெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு, ஒரு நல்ல மனிதனா வாழணும் அப்படின்னா, நீங்க வீட்ல நாய் இது போன்ற பிராணிகள வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கெடுதல இந்த பிராணியே ஏத்துக்கும். எனவே நாயை வளருங்க.